ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் கிண்டர் கார்டன்லேருந்து வார வழியில் ஸ்னோ ட்ராப்ஸ் அல்லது ஸ்னோ சலூட்ன்னு சொல்கிற பூக்கள் பூத்திருந்தது. அதை உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன். இந்த பூக்கள் வின்டர் முடிஞ்சு கொண்டு போகிற அறிகுறியை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. இப்படியே வார வழியில் எங்களோட வீட்டுக்கிட்டையும் ஒரு பூமரம் இருக்குது. அதுவும் மொட்டு விட்டுருந்தது. இலைகள் வாரத்துக்கு முன்னுக்கு அதில் மொட்டு பூக்கும். எனக்கு கொஞ்ச நாளில் பூத்தா பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் முட்டை பொரியல் செஞ்சு காட்டலான் இருக்கிறேன். இதுக்கு முதல்லையும் ஒரு முட்டை பொரியல் செஞ்சு காட்டியிருந்தேன். அந்த முட்டை பொரியலை விட இந்த முட்டை பொரியல் வித்தியாசமாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நைட்டுக்கு நான் புட்டு குழைக்கிறேன். புட்டு குழைக்கிறது எப்படி என்ற ஒரு வீடியோ தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை இல்லாட்டி பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குமெண்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலை ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. புட்டு அவிச்சு முடிஞ்சாச்சுது. புட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. இனி முட்டை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நான் ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். நல்லெண்ணெய் சூடாகி கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் நான் ஒரு வெங்காயத்தையும் 4 பச்சை மிளகாயையும் வெட்டி வச்சுருக்கிறேன். முதலாவது இந்த எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு வதக்கி கொள்ள போகிறேன். வெங்காயம் வதங்கி கொண்டிருக்க கேப்பில் நான் முட்டையை ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். இன்றைக்கி நான் XXL முட்டை பொரியல் பொரிக்க போகிறதால 4 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையோட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த முட்டையோட உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறேன். பிறகு நான் இந்த முட்டையோட தூள் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் போட போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஃபோக்கால் நல்லா பீட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதோட நாங்கள் பொடி பண்ணின மிளகும் சேர்த்துக்கொள்ளலாம். பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துருக்கிறதால மிளகு நான் சேர்க்கல. இன்னைக்கு இங்கால் பக்கம் எங்கட வெங்காயம் வெந்து கொண்டிருக்குது. வெங்காயத்தோட நான் கொஞ்சம் உப்பு சேர்க்க போகிறேன். வெங்காயம் கொஞ்சமாக லைட் ப்ரௌனாக வந்துட்டுது. இனி நான் வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கொள்ள போகிறேன். பச்சை மிளகாயை போட்டுட்டு நிறைய நேரமாக வதக்க தேவையில்லை. கொஞ்சம் நேரமாக லைட்டாக வதக்கிட்டு பிறகு நாங்கள் இதை எடுத்து முட்டைக்குள்ளே சேர்த்துட்டு முட்டையோட நல்லா பீட் பண்ணிக்கொள்ள போகிறோம். சட்டி முதல்ல ஆறி இருக்கும். ஆறினதோடையே போடக்கூடாது. கொஞ்சமாக சூடான பிறகு முட்டையை சேர்த்துக்கொள்ளணும். முட்டையை சட்டியில் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே அவிய விட போகிறேன். 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்துட்டு முட்டையை அடுத்த பக்கம் திருப்பி போட போகிறேன். முட்டையை திருப்பி போடும்போது பிஞ்சிராமல் கவனமாக திருப்பி போடுங்க. பெரிய முட்டையாக செஞ்சு திருப்புறத்துக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் சின்ன சட்டி ஒன்றில் முட்டையை சின்னதாக பொரிச்சுட்டு திருப்பி கொள்ளுங்க. முட்டை 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்களோட முட்டை 2 பக்கமும் நல்லா வெந்து ரெடி ஆகிடுது. இனி சுட சுட புட்டோட சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Tarsi.